Hallo alle zusammen. Ich heiße Premnath. இது ஜெர்மன் மொழியில் 7வது பாடம். இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா தி மோனாட்டு டெஸ் யாகஸ், அதாவது த மந்த்ஸ் ஆஃப் த இயர். டி மோனாட்டு அப்படின்னா த மந்த்ஸ், டெஸ் யாகஸ் அப்படின்னா ஆஃப் த இயர் அப்படின்னு அர்த்தம். மேலே முதல் வரியை பாருங்கள், அதை டைன்னு படிக்கக்கூடாது, டி. டி அப்படின்னா த அப்படின்னு அர்த்தம். டி மோனாட்டு த மந்த்ஸ், டெஸ் யாகஸ் அப்படின்னா ஆஃப் த இயர், த மந்த்ஸ் ஆஃப் த இயர், டி மோனாட்டு டெஸ் யாகஸ். சரி, படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஜெர்மனில் படிக்கிறேன் பாருங்கள். யானுவார், அதை ஜானுவார் படிக்கக்கூடாது, ஏன்னா எப்படி சொல்லியிருக்கேன், யாட், ஜே என்பது ஜெர்மன் மொழியில் யாட். யானுவார், ஃபெப்ருவார், மேட்ஸ், April, Mai, Juni, Juli, அதாவது மேலே இருக்குது யூனி, அதுக்கப்புறம் யூலி. ஆகஸ்ட், செப்டம்பர் கிடையாது, செப்டம்பர், சாஃப்ட் எஸ், செப்டம்பர். அக்டோபர், நவம்பர் கிடையாது, நோவெம்பர். டெசம்பர். படிக்கிறேன், முதல்லேருந்து படிக்கிறேன். யானுவார், ஃபெப்ருவார், மேட்ஸ், அப்ரில், மாய், யூனி, யூலி, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நோவெம்பர், டெசம்பர். மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன், கடைசி ஒரு தடவை படிக்கிறேன். டி மோனாட்டு டெஸ் யாகஸ், தலைப்பை படிக்கிறேன் கேளுங்க. டி மோனாட்டு டெஸ் யாகஸ், யானுவார், ஃபெப்ருவார், மேட்ஸ், அப்ரில், மாய், யூனி, யூலி, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டெசம்பர். இதை திரும்ப கேட்டு பயிற்சி எடுங்க, நல்லா மனசில் பதிய வைங்க. அடுத்த பாடம் த டேஸ் ஆஃப் த வீக் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. இப்படிக்கு பிரேம்நாத்.